ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. நானே பார்த்தீங்கன்னா இந்த NCRPS நான் கன்வெர்ட்டிபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ இது எப்படி அந்த ஷேர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவர் கேட்டிருந்தாரு, டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. NCRPS அந்த பேசிஸில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 4 போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இந்த NCRPSோட இந்த போனஸ் ஷேர் டிவிஎஸ் மோட்டார் கொடுக்குறது ரெக்கார்ட் டேட் எல்லாமே முடிஞ்சாச்சு. அதாவது August 25 ரெக்கார்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த NCRPS அந்த போனஸ் ஷேர்னால் என்னதுன்னு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார் கொடுக்குறது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த NCRPS போனஸ் ஷேருங்கிறது அவங்க ஒரு ஃபிக்ஸட் டென்யூரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி இதை இந்த போனஸ் ஷேர் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும். அதாவது அந்த ஷேரை ரிடீம் பண்ணி அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு ஃபிக்ஸட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெடம்ஷன் டேட்டுன்னு சொல்லுவாங்க. இது போக நீங்கள் உங்களோட ப்ரோக்கரேஜஸில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த அமௌண்ட் ரிடம்ஷன் ஆகி வரணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் பே அவுட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கிடைக்கும். அதாவது கம்பெனி நான் சொன்ன மாதிரி ஒரு ரிடம்ஷன் டேட் வச்சுருப்பாங்க. 12 மந்த் பார்த்தீங்கன்னா 12 மந்த் டென்யூரு கம்பெனி ஒரு ரிடம்ஷன் டேட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஷேரை பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆன உடனெல்லாம் விற்க முடியாது. நீங்கள் சாதா போனஸ் ஷேர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அதில் நம்ம கிரெடிட் ஆனதுக்கப்புறமே நம்ம அதை எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. இந்த போனஸ் ஷேர் இந்த NCRPS போனஸ் ஷேர் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரிடம்ஷன் டேட்டில் தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டும் ப்ளஸ் நீங்கள் இந்த ஸ்டாக் அந்த போனஸ் ஷேர் கிடச்சில அதை வித் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் இதில் டேக்ஸும் பே பண்ணணும். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது உங்களோட டேக்ஸ் அட்வைசர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் மெத்தட் நீ பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ரெகுலர் போனஸ் ஷேருக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாக் கிரெடிட் ஆச்சுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி கேஷாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த NCRPS கேஷ் பே அவுட் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரெடம்ஷன் டேட்டில் தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு ஆர்டினரி போனஸ் ஷேருக்கும் அந்த NCRPS போனஸ் ஷேருக்கும் வித்தியாசம். 12 மந்த் பார்த்தீங்கன்னா அதாவது இஷ்யூ பண்ணி 12 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்பெனி ஒரு ரிடீம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அந்த போனஸ் ஷேருக்கான வேல்யூவும் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிவிஎஸ் மோட்டார் கொடுக்குறது டோட்டல் வேல்யூ 1900 கோடி. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 6% பெர் ஆனம் வச்சு இவங்க கூப்பன் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேரோட வேல்யூ அவங்க ரிசீவ் பண்ணுறது நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறது 40 ரூபா பெர் ஷேர் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 12 மந்த்ஸ் அந்த கூப்பன் ரேட் வரும்போது இன்ட்ரெஸ்ட் வரும்போது 42.5 rupees அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் அந்த NCRPS ஷேர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நண்பர் அந்த கமெண்ட்டை கேட்டுட்டு கீழே இது எப்படி ப்ரோ, இதோட யூசேஜ் எப்படி ப்ரோ அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த NCRPS போனஸ் ஷேரை பற்றி. ஸோ இதுதான் அந்த மெத்தடு. ஆர்டினரி ஷேர் மாதிரி, அதாவது ஆர்டினரி போனஸ் ஷேர் மாதிரி நீங்கள் உடனே எக்ஸிட் பண்ண முடியாது நம்ம கிரெடிட் ஆன உடனே. இது 12 மந்த் வெயிட் பண்ணி கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டில் தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணி அந்த கேஷும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது டிவிஎஸ் மோட்டரில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பூமில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கில் 600 ரூபா தாண்டி போச்சு. எகைன் அப்படியே கீழே வந்துச்சு. நான் 400 ரூபாலாம் தாண்டி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் 400 ரூபா வந்ததே பெருசாக பார்த்தாங்க அந்த பங்கில். என்னடா 600 ரூபாலேருந்து சடக்குன்னு 400 ரூபா வந்துட்டு அப்போ கூட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்து வேண்டான்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்ன ப்ரோ 600 ரூபாலாம் 600 ரூபாலேருந்து 400 ரூபா வந்த பிறகு நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டீங்க. பட் நிறைய பேர் அந்த டைமில் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது பெருசாக RVNL மேலேயே போகலை. இன்றைக்கி வர மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது 329 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 57 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டுமே இப்போதைக்கு தெரியலை. ஸோ அதனால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பட் RVNL ஆவரேஜ் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா அந்த ஷேரில் எனக்கு தெரியலை. பட் நீங்கள் உங்களோட ஓன் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. ஏன்னா 40% லாஸுங்கும் போது அதை ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய ரிஸ்க் அமையும். PSU ஸ்டாக்ஸில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் சம் நியூஸஸால் மேலே போகலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சில எலெக்ஷன் ரிசல்ட்ஸு அதை வச்சு மேலே போகும். அது இல்லாமல் RVNL ஃபண்டமெண்டலி நிறைய ஆர்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் அது பெருசாக மேலே போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதாவது நான் சொல்கிறது ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் RVNL பெருசாக மேலே போன மாதிரி தெரியலை. ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறேன். வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் 40% லாஸுங்கும் போது ஆவரேஜ் பண்ணுறது நிறைய ஷேர் வாங்கினா தான் ஆவரேஜ் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நீங்களே உங்களோட ஓன் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த மிலாடின் நபின்னு சொல்லுவாங்க, மிலாட் நபி, அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே கொடுத்துருக்காங்க, அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஆனால் பிஎஸ்சி மார்க்கெட் ஹாலிடே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அன்றைக்கி வந்து மார்க்கெட் உண்டு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி இனி ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே இந்த வருஷத்துலன்னு பார்க்கும்போது ஒன்று அக்டோபர் 2ஆம் தேதி இருக்குது, இன்னொன்று வந்து அக்டோபர் 21ஆம் தேதி இருக்குது. அது தீபாவளி, லக்ஷ்மி பூஜை எல்லாமே அதில் வருதுன்னு சொல்கிறாங்க. சாரி, அக்டோபர் 2ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜைன்னு சொல்கிறாங்க. இது போக அக்டோபர் 22ஆம் தேதி தீபாவளின்னு சொல்கிறாங்க, டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். சொந்த டேஸில் தான் லீவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக லீவ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸு. செப்டம்பரில் பல கம்பெனிஸ் ஐபிஓ வரப்போகுது. கிட்டத்தட்ட 15,000 கோடி வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து வரிசையில் நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அர்பன் கம்பெனி, இவங்க வந்து 1900 கோடி ஐபிஓ இது லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 10 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 12 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 98 to 103 rupees அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அர்பன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 472 கோடியும், ரிமைனிங் 1428 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக செப்டம்பர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மங்களசூத்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஐபி வராங்க, 400 கோடி. ஸோ இது வந்து 155 ப்ரைஸ் பேண்டு, 155லேருந்து 165 வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் இருக்குது. இவங்க அமெரிக்கன் டைமண்ட்ஸு, பேர்ல்ஸு, செமி ப்ரீஷியஸ் ஜெம்ஸ் இதில் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது போக தேவ் அசிலரேட்டராக இருக்கிற, அதாவது தேவ் அசிலேட்டர் ஆப்ரேட்டிங் பண்ணுற தேவெக்ஸ் பிராண்ட், இவங்களோட ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா 143 கோடின்னு சொல்கிறாங்க. 56 to 61 rupees per ஷேர் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் செப்டம்பர் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகி செப்டம்பர் 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்எம்இ செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 6 கம்பெனிஸ் இருக்குது. இதில் கார்பன் ஸ்டீல் இன்ஜினியரிங் 59.30 crores ரைஸ் பண்ணுறாங்க. குர்பாலு மெட்டல்ஸ் 13.48 crores ரைஸ் பண்ணுறாங்க. நிலச்சல் கார்பன் மெட்டாலிக்ஸ் 56.10 crores ரைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி ஓப்பன் ஆகுது சப்ஸ்கிரிப்ஷனுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 9th ஓப்பன் ஆகிற ஐபிஓஸ் ஜெய் அம்பி சூப்பர் மார்க்கெட் 18.45 crores ரைஸ் பண்ணுறாங்க. டாரியன் எம்பிஎஸ் 42.53 crores ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது செப்டம்பர் 9th வரைக்கும் உள்ள ஓப்பன் ஆகிற ஐபிஓ. நெக்ஸ்ட்டு ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி 91.10 crores வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க ஐபிஓவில். இது செப்டம்பர் 11ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ்னு பார்க்கும்போது செப்டம்பர் 9ஆம் தேதி அமந்தா ஹெல்த் கேர் லிஸ்ட் ஆகுது. நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணோம் அந்த அமந்தா ஹெல்த் கேர், பட் எனக்கு எல்லாமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஸ்எம்இ கம்பெனிஸும் லிஸ்ட் ஆகுது பிஎஸ்சிஎன் என்எஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில். இதில் ஒன்று வந்து ராட்சித் பிரிண்ட்ஸ், இன்னொன்று வந்து கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்டிவ் வேல்யூ தேக் கன்சல்டிங், ஆஸ்ட்ரி சிஸ்டம், விகோர் பிளாஸ்ட் இந்தியா, ஷர்வாயா மெட்டல்ஸ் இதெல்லாமே லிஸ்ட் ஆகுது எஸ்எம்இ செக்மெண்ட்டில். இது போக பார்த்தீங்கன்னா போட்டு, இவங்க வந்து ஏர்பாட்ஸ், எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் ஐபிஓ வர போகிறாங்க. இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஏன்னா 2022 இங்கே ஐபிஓ வரதாட்டு இருந்துச்சு 2000 கோடிக்கு, பட் அது சம் இஷ்யூனால போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஸோ 2000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட வேல்யூஷன் வந்து 13,000 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 900 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவும் 1100 கோடி ஆஃபர் ஃபார் சேல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து போட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ அந்தந்த கம்பெனிஸ்லாம் நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. அட் த சேம் டைம் லிஸ்ட் ஆகுறாங்க சில கம்பெனிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் சில விடுபட்ட நியூஸஸ். ஒன்று, இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆட்டு விற்கிற ரைஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள் ரைஸ் அதுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி. கிரவுண்ட் நட் வந்து, அதாவது ரோஸ்ட்டு, அந்த ரோஸ்ட் பண்ணி பேக்கெட்டில் வைப்பாங்களா கிரவுண்ட் நோட்டு, ஸ்நாக்ஸ் ஆட்டு, அது 12%லேருந்து இப்போ 5% ஆட்டு குறையுது. ப்ரோக்கரேஜஸ் ஃபீஸ் வந்து 18% தான், அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. கோல்டு அந்த ஜிஎஸ்டிலையும் அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதாவது வேல்யூ ஆஃப் கோல்டு, ஜெல்ஸு, பார்ஸு, காயின்ஸு அது 3% இருக்குது. மேக்கிங் சார்ஜஸ் ஜுவல்லரி மட்டும் 5% இருக்குது. பெயிண்ட்டு அதுலேயும் 18% வச்சுருக்காங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. லக்ஸரி பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28% இருக்குது. இப்போ அந்த ஸ்லாப் எடுத்ததுனால அது 18% போகும், இல்லை 14% வரும். மேபி 18% தான் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லக்ஸரி பெயிண்ட்ஸ்னால 40% ஸ்லாபுக்கும் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இது 18%ல் இருக்குது. பிவிசி பைப்பும் பார்த்தீங்கன்னா 18%ல் தான் வச்சுருக்காங்க. இது போக வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அதுவும் 18% தான் நினைக்கிறேன். சில்வர் மெட்டல் வேல்யூ 3%, பட் ஸ்டில் நோ சேஞ்சு. மேக்கிங் சார்ஜ் 5. காப்பரும் 18%. பிஸ்கட்ஸு இப்போ அது 5% வந்துட்டு, 18%லேருந்து பிஸ்கட் 5% வந்திருக்கு. இது போக வெட் கிரைண்டர்ஸ் அது 18% தான். ஸ்டோன் பேஸ்டு வெட் கிரைண்டர்ஸ் 5%ல் இருக்குது. டிடிஹெச் சர்வீஸ் அதுவும் நோ சேஞ்ச், 18% தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிக்கான அந்த எக்ஸாம் ஃபீஸு 0% தான் வச்சுருக்காங்க. இது போக ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட் 18%, சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் பை ப்ரைவேட் அதுவும் 18%. ஸோ இதிலலாம் நோ சேஞ்சு.
எலக்ட்ரிக்கல் அசசரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18%, அதுலேயும் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ட்ரோன்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ட்ரோன்ஸ் அது 5%ல் இருக்குது. மிலிட்டரி ட்ரோன்ஸுக்கு வந்து 0%, பர்சனல் யூஸ் ட்ரோன்ஸுக்கு வந்து 28%. பட் 28% ஸ்லாப் எடுத்ததுனால அது 40க்கு போதா இல்லை 12க்கு 5%க்கு வருதாங்கிறது தான் இப்போ டவுட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ். ஆக்சுவலி இந்த ஜிஎஸ்டி இதில் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு எல்லாமே 40% ஜிஎஸ்டி ஸ்லாபுக்கு இப்போ போகுது. இதனால் வருண் பெவரேஜஸுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்குது. இது போக டெல்டா கார்பரேஷன் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. பட் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு இதில் வாய்ப்புகள் இல்லை வருண் பெவரேஜஸில். ஸ்டில் இதோட ஏர்னிங்ஸ் வந்து பி ரேஷியோ 55 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பக்கம் ரிலையன்ஸோட கேம்பகோடெல்லாம் காம்படிஷன் கொடுக்குது. ஏன்னா அவங்க வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி இது பண்ணுறாங்க. இது போக நம்மளோட தமிழ்நாடுல இருக்கிற ஹோட்டல் கார்பரேஷன் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸோட அந்த பிவரேஜஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்நாட்டு டொமஸ்டிக்கில் உள்ள கம்பெனிஸோட குளிர்பானங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் குளோபல் கம்பெனிஸ் சார்ந்திருக்கிற இப்போ குளோபல் ப்ராடக்ட்ஸை சார்ந்திருக்கிற கம்பெனிஸை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மாதம் கழித்து பார்க்கலாம் இது எந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டெல்லாம் என்ன மாதிரி கம்பெனிஸுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரு எரையா லைஃப் ஸ்பேசஸ். இந்த பங்கு வந்து ஆக்சுவலி 2021 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 64 lakh மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பங்கு எடுத்து பார்க்கும்போது 2021 ஜஸ்ட் 0.72 rupees தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 4 to 6.48 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இது 1967 அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் செக்மெண்ட்டில் சப்போர்ட் சர்வீஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ்லேயும் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவே 881 கோடி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 to 6 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹை பார்க்கும்போது 317 வரைக்கும் போயிருக்காங்க. லோன் பார்க்கும்போது 40 rupeesல இருக்குது. 50 ஹை பார்க்கும்போது 317 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. பட் இப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக டவுனில் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ரிஸ்க்கும் இருக்கும். பட் நான் அப்டேட் பண்ணுறேன், சம் ஆஃப் தம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2021 ஜஸ்ட் 0.72 rupees இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 4 yearsல பார்த்தீங்கன்னா 64 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இது வளர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட 6313% வந்து ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு இந்த எரையா லைஃப் ஸ்பேசஸ். நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவிடன்ஸோட. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்மளே நிறைய பெனி ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு 5 to 6 வருஷத்தில் இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா நமக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இவங்க ஹாங்காங்கில் இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர் மீட்டில் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து அடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்ட்டை ஹாங்காங்கில் தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் அவங்களோட இதை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஹேண்டில் பண்ணது Q1 ஃபினான்ஷியல் 26 121 million மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 11% க்ரோத்தாக இருக்குது. ஸோ ஆல் இந்தியா கார்கோ மார்க்கெட்டே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஆல் இந்தியா கார்கோ மார்க்கெட்டோட ஷேரை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு மட்டுமே 27.8% வச்சுருக்காங்க. சேம் பேர் லாஸ்ட் இயரில் 27.2 இருந்தது, இப்போ 27.8 இருக்குது. ஸோ கண்டெய்னர் மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 45.2% வந்து இவங்க கைவசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சிஎம் வந்து யூகே, ஜெர்மனி அங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதில் ஹிந்துஜா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு ஹிந்துஜா குரூப் வந்து 7500 கோடி நாங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், என்னோட ஈகோ சிஸ்டம், நெக்ஸ்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம், இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். 1000 ஜாப்ஸ் வந்து இது மூலமாக கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராசெனகா. ஸோ இந்த அஸ்ட்ராசெனகா ஃபார்மசிட்டிகல்ஸ் வந்து பயோடெக்னாலஜியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 2 yearsல தமிழ்நாட்டில் ஒரு 176 crores வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அஸ்ட்ராசெனகா குளோபல் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி சென்டர் வந்து சென்னையில் செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு பெஞ்சமின் ஃபெலிக்ஸ் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டார்லிங்க் பார்த்தீங்கன்னா டெலகாம் செக்டர், நம்ம டொமஸ்டிக் டெலகாம் செக்டர் டேட்டா சென்டர் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இந்தியாவில் அவங்க வந்து சேட்டலைட் ப்ராட்பேண்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, டாடா கம்யூனிகேஷன் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த பேண்ட் வித்து அந்த செக்மெண்ட்டில் எல்லாமே ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 17 கிரவுண்ட் ஸ்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லியோ சேட்டலைட் மூலமாட்டு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டார்லிங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.